Hi children, it's me Divya Miss. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3rd standard social unit 2 our friends. Term 1ல unit 2 our friends பார்க்க போகிறோம். அதில் part 1 ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் லெசன் வந்திருக்கோம். ஸோ செகண்ட் லெசனில் our friends. ஸோ our friendsங்கிறது இங்கே யாரெல்லாம் மென்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இந்த லெசன்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா know about our friends. ஸோ our friends அப்படிங்கிறது யாரெல்லாம் our friends அப்படின்னு சொல்கிறோம் அதை தெரிஞ்சுக்க போகிறீங்க. recognize their nature of work. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் our community workers. ஸோ கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸ், ஸோ நம்ம கம்யூனிட்டியில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் இந்த கம்யூனிட்டி இந்த சொசைட்டியில் என்ன அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பிக்சர் பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் யாரெல்லாம் இருக்காங்க. இது வந்து ஒரு ஃபயர் ஃபைட்டர் மாதிரி இருக்குது, இது வந்து ஒரு போலீஸ் மாதிரி இருக்குது இல்லையா, எஸ். இது வந்து ஒரு என்ஜினியர் மாதிரி இருக்குது, இது வந்து ஒரு டாக்டர் மாதிரி இருக்குது, எஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த லெசன் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். A 7 years old girl named Samudra. ஸோ 7 years old girl இருக்கா, அந்த கேர்ள் நேம் சாமுத்ரா goes to the market. ஸோ மார்க்கெட்டுன்னு உங்களுக்கு தெரியும், நிறைய திங்ஸ் வாங்குவோம், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்குவோம். ஸோ அதான் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. டு பை சம் க்ராசரிஸ் அலாங் வித் ஹர் மதர் வெண்ணிலா. ஸோ க்ராசரிஸ் வாங்க போகிறாங்க, வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள்னு சொல்லுவாங்கள்ல, திங்ஸு, பருப்பு, அரிசி, நிறையா எக்ஸட்ரா இந்த கடுகு உளுந்து, ஸோ அந்த மாதிரி க்ராசரிஸ் வீட்டுக்கு தேவைப்படுது. ஸோ அதுவாங்க யார் கூட போகிறா, ஸோ தட் கேர்ள் நேம் இஸ் சாமுத்ரா அண்ட் ஹர் மதர் நேம் இஸ் வெண்ணிலா. அவங்க அம்மா நேம் வெண்ணிலா கூட 2 பேரும் போகிறாங்க. வைல் வாக்கிங் வென் தே அக்ராஸ் so many people walking. ஸோ அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க, அந்த வேலை அவங்க நிறைய பேரை மீட் பண்ணுறாங்க. அவங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, தே ஆர் ஒர்க்கிங், அவங்களாம் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ எந்தெந்த மாதிரி வேலை பார்க்குறவங்கள வெண்ணிலா அண்ட் சாமுத்ரா கிராஸ் பண்ணுறாங்க, மீட் பண்ண மாட்டாங்க, கிராஸ் பண்ணி போகிறாங்க. அவங்களோட ஒர்க் என்ன, அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த கம்யூனிட்டியில் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மதர் வெண்ணிலா. டியர் சாமுத்ரா, கீப் யோர் செல்ஃப் ரைட் அண்ட் டோன்ட் கோ த சென்டர் ஆஃப் த ரோடு. ஸோ என்ன சொல்கிறாங்க, நீ ஆல்வேஸ் என்ன பண்ணணும், இங்கே கீப் யோர் செல்ஃப் இந்த பக்கம் ரைட் சைட் வா, சென்டருக்கு ரோடோட சென்டரில் மிடில் போகாத. ஆஸ் வி கோ இன் டு த டீப் மார்க்கெட் த க்ரௌட் வில் இன்க்ரீஸ், டோன்ட் ரன் அவே. ஸோ என் பக்கத்துலேயே வா, ரோட் சைடு வந்து ரொம்ப போகாத. ஸோ ஆஸ் வி கோ டீப், நம்ம ரொம்ப உள்ள மார்க்கெட்டில் போகும்போது ரொம்ப க்ரௌட் வில் இன்க்ரீஸ்னால் க்ரௌட்னா அங்கே, ஸோ மார்க்கெட்னாலே நிறையா கூட்டம் இருக்கும். ஸோ நம்ம ஊரில் இருக்கிற மார்க்கெட்டே நம்ம பார்ப்போம், ரொம்ப கூட்டம் இருக்கும். ஸோ ரொம்ப அதிகமாக க்ரௌட் இருக்கும். ஸோ நீ ரொம்ப உள்ளே போகும்போது என் கையை நல்லா பிடிச்சிக்கோ, என் கூட வேறு, டோன்ட் ரன் அவே, அந்த பக்கம்லாம் ஓடாத அப்படின்னு மதர் இன்ஸ்ட்ரக்ட் கொடுக்குறாங்க. தென் சாமுத்ரா செட், ஓகேம்மா. வாட் சவுண்ட் இஸ் தட் அ பெல். ஸோ இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு பெல் சவுண்ட் கேட்குது. ஸோ வாட் இஸ் தட் பெல் சவுண்ட் அப்படின்னு சாமுத்ரா கேட்குறா. இட் இஸ் த சவுண்ட் ஆஃப் ஃபயர் என்ஜின். ஐ திங்க் அ ஃபயர் ஆக்சிடென்ட் ஹேஸ் அக்யூர்ட் சம்வேர். ஸோ இந்த தீயணைப்பு வண்டின்னு சொல்லுவாங்க, எஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பெல் சவுண்ட் தான் எனக்கு கேட்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐ திங்க் ஃபயர் ஆக்சிடென்ட், ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து பக்கத்தில் எங்கேயோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சவுண்ட் நமக்கு கேட்குது அப்படின்னு அவங்க அம்மா ரிப்ளை பண்ணுறாங்க. தென் சாமுத்ரா, இஸ் இட், ஓ மை காட், ஓ கடவுளே அப்படியா அப்படின்னு சொல்லி சாமுத்ரா ரிப்ளை பண்ணுறான். த பெல் இஸ் த வார்னிங் டு த பீப்புள் ஆன் த ரோடு. ஸோ எதுக்காக அந்த பெல் அடிக்கிறாங்க, இப்போ பாருங்கள் ஆம்புலன்ஸ் கிராஸ் பண்ணுது, இப்போ இந்த மாதிரி ஃபயர் என்ஜின்லாம் கிராஸ் பண்ணும்போது எதுக்காக அந்த சைரன் அந்த சவுண்டு கேட்குதுன்னா, ரோடில் பீப்புள் நிறைய போயிட்டுருப்பாங்க, வெஹிக்கிள் நிறைய போயிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ இந்த சவுண்ட் கேட்டு அந்த வெஹிக்கிள்க்கெலாம் இது வந்து இடம் விடணும், அதுக்காக தான் அந்த சைரன் அந்த சவுண்டோடு அவங்க வர்றாங்க. ஸோ தட் தே கேன் கிவ் வே டு த ஃபயர் என்ஜின். ஸோ தட் வி கேன் கிவ் வே டு த ஃபயர் என்ஜின். ஸோ அந்த பெல் சவுண்ட் கேட்கும்போது நம்ம அதுக்கு இடம் விட்டுருவோம் இல்லையா, அதுக்காக தான் அந்த பெல் சவுண்ட், அந்த சவுண்ட் கொடுத்துட்டே வர்றாங்க அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. சாமுத்ரா, வை ஷுட் ஒன் கிவ் வே டு இட். ஸோ எதுக்காக நம்ம அதுக்கு வழி விடணும், வை ஷுட் கிவ்
ஒன் கிவ் வே டு இட். எதுக்காக வழி விடணும் அப்படின்னு சொல்லி சாமுத்ரா கேட்குறா அவங்க அம்மா கிட்ட. இட்ஸ் அன் எமர்ஜென்சி. ஸோ எதுக்காக இந்த ஆம்புலன்ஸ் ஃபயர் இன்ஜின்லாம் எதுக்காக இந்த சவுண்ட், அந்த வெஹிக்கிள்லேருந்து அந்த சவுண்ட் வருது அப்படின்னா அவங்க எமர்ஜென்சியில் போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஆம்புலன்ஸ் போகுதுன்னா எங்கேயாவது வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம், ரோடு ஆக்சிடென்ட். ஸோ அதை போய் அவங்க காப்பாற்றுறதுக்காக ஸ்பீடாக போயிட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தேவைப்படும், க்ரௌடெல்லாம் இல்லாமல், டிராஃபிக்லாம் இல்லாமல் வழி தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் ஆம்புலன்ஸ்லேருந்து சவுண்ட் வருது. ஃபயர் இன்ஜின்லேருந்து எதுக்காக சவுண்ட் வருது அப்படின்னா எங்கேயாவது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம், எங்கேயாவது வீடு, ஹாஸ்பிட்டல், பெரிய பில்டிங், ஃபேக்ட்ரி எல்லாம். ஸோ அவங்க வேகமாக போய் அந்த இடத்துல வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் அந்த சவுண்ட் கேட்குது. ஸோ இட்ஸ் அன் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் டு கோ ஃபாஸ்ட் அண்ட் ரீச் த ஸ்பாட் டு சேவ் பீப்புள் அண்ட் தியர் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த சவுண்ட் கொடுக்கும்போது எமர்ஜென்சியாக போயிட்டு இருப்பாங்க, நம்ம வழி விட்டுட்டோன்னா அவங்க போய் அங்கே இருக்கிற பீப்புளை சேவ் பீப்புள் அண்ட் தியர் ப்ராப்பர்ட்டிஸ், பீப்புளையும் அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸையும் சேவ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ தட் வி கேன் கிவ் த வே டு தேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. இதுதான் அவங்க போகிற ஏரியா. ஸோ ஹவு கேன், இப்போ கேட்குறா, ஸோ ஓகே அதை சேவ் பண்ணணும்னு சொல்கிறீங்க, ஹவு கேன் த வெஹிக்கிள் சேவ் பீப்புள், அந்த வெஹிக்கிள் எப்படி போய் அவங்கள சேவ் பண்ணும் அப்படின்னு சாமுத்ரா கேட்குறா. ஐ எம் ப்ரவுட் டு see that you are curious. க்யூரியஸ்னால் ரொம்ப ஆர்வமாக கேட்குறது. ஸோ தட் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நீ இப்போலாம் க்யூரியஸாக கேட்குறது. ஸோ ஐ வில் ரிப்ளை பண்ணுறாங்க. த வெஹிக்கிள் ஹேஸ் மெனி ட்ரைன்டு ஃபயர் ஃபைட்டர்ஸ். ஸோ அந்த வெஹிக்கிள் போய் எப்படி காப்பாற்றணும், அதுக்குள்ளே நிறைய ட்ரைன்டு ஃபயர் ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க. ஃபயர் ஃபைட்டர்ஸ்னால் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது மூவியில் கூட பார்த்துருக்கலாம், ஒரு இடத்துல தீப்பிடிச்சிட்டுனா நிறைய பேர் என்ன அதில் தண்ணி வச்சு அடிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அதில் நிற்பாங்க ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டு கேப்லாம் போட்டு இல்லை. ஸோ அவங்க தான் ஃபயர் ஃபைட்டர்ஸ். ஸோ அதில் நிறைய ட்ரைன்டு ஃபயர் ஃபைட்டர்ஸ். ஒரு இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் அக்யூர் ஆச்சுன்னா அதை எப்படி வந்து அங்கேருந்து சேவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங் எடுத்தவங்க, வெல் ட்ரைன்டு ஃபயர் ஃபைட்டர்ஸ் அங்கே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹூ சேவ் பீப்புள் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் ஃபோம்ங்கிறது மாதிரி நொர புகை அந்த மாதிரி, லேடர் அண்ட் அதர் த எக்ஸ்டிங்கைசிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆன் டிவைசஸ். ஸோ வாட்டர் தண்ணி அடிப்பாங்க, ஒரு மாவு மாதிரி இருக்கும், ஃபோம் அந்த மாதிரி புகை மாதிரி வராது. அப்புறம் பெரிய பெரிய லேடர் வச்சுருப்பாங்க. லேடர் மீன்ஸ் ஏணி. ஸோ நிறைய உயரமான இடத்துல இருக்கும்போது அந்த லேடர் யூஸ் பண்ணி ஃபயரெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. தென் அதர் ஃபயர் எக்ஸ்டிங்கைசிங். ஃபயர் எக்ஸ்டிங்கைசிங்னால் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு ஸ்கூலெலாம் கண்டிப்பாக ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்கைசர் இருந்திருக்கும். ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு பெரிய டின் மாதிரி இருக்கும், அயன் டின் தான் அது. வந்து உங்கள் செவர்லலாம் உங்கள் வால் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அதுலலாம் அதில் தொங்க வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் ஃபயர் எக்ஸ்டிங்கைசர். இந்த பிக்சர் பாருங்கள், இவங்க தான் ஃபயர் ஃபைட்டர்ஸ். இதுதான் அந்த ஃபயர் என்ஜின் வெஹிக்கிள்லேயே அது. ஸோ இந்த லேடர்ன்னு சொன்னது இதை தான் மென்ஷன் பண்ணோம், லேடர்ன்றது இந்த தண்ணி அடிக்கிறாங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் அக்யூர் ஆகிருக்கு. இந்த இடத்துக்கு தான் அவங்க வரும்போது சாமுத்ராவை கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஃபயர் ஃபைட்டர்ஸ். இதான் அந்த லேடர், இது அந்த ஃபயர் என்ஜின், அந்த வெஹிக்கிள். ஓகே, இந்த வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபயர் எக்ஸ்டிங்கைசர் கையில். இப்போ நான் ரவுண்ட் பண்ணுறேன் இல்லையா, அவங்க கையில் இருக்கிறது தான் ஃபயர் எக்ஸ்டிங்கைசர். அந்த ரெட் கலரில் அந்த கீழே ஒன்று இருக்குது, இவங்க கையில் ஒன்று வச்சுருக்காங்க, இவங்க கூட ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ தட் இஸ் ஃபயர் எக்ஸ்டிங்கைசர். உங்கள் ஸ்கூலில் இருந்திருக்கும் பாருங்கள். ஓகே, திஸ் வெஹிக்கிள் இஸ் நாட் ஒன்லி யூஸ்டு டூரிங் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் but can be used in other emergencies and disasters too. So இது ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது, இட் கேன் பி யூஸ்டு அதர் எமர்ஜென்சிஸ். மற்ற எமர்ஜென்சிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நிறையா க்ரௌட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்கலாம் விளக்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டிசாஸ்டர்னால் இப்போ சுனாமி, அப்புறம் எர்த்குவேக் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அங்கே உள்ள பீப்புள் எல்லாமே சேவ் பண்ணுறதுக்கு கூட இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து யூஸ் ஆவாங்க அப்படின்னு வந்து அம்மா சொல்கிறாங்க. சாமுத்ரா, அம்மா டெல் மீ மோர் அபவுட் ஃபயர் ஃபைட்டர்ஸ். ஸோ ஃபயர் ஃபைட்டர்ஸ் பற்றி நிறையா சொல்லுங்கள். இட்ஸ் அமேசிங். ஆர் தே நாட் அஃப்ரைட் ஆஃப் ஃபயர்? ரொம்ப நல்லாயிருக்கு, அவங்க ஃபயர் பார்த்து பயப்பட மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க மதர். த ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஆர் கால்டு ட்ரைன்டு டு கேரி அவுட் தியர் டியூட்டிஸ். ஸோ அவங்க எல்லாமே வெல் ட்ரைன்ட் பீப்புள். ஸோ அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க. தே வியர் ப்ரொடெக்டிவ் ஜாக்கெட். ஸோ அவங்க ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் அது வந்து ஃபயர் வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணாத மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டிருப்பாங்க. காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அவங்க பாருங்கள், அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபயர் இதெல்லாம் கொஞ்சம் தாங்கக்கூடிய மாதிரி ட்ரெஸ் தான். கேப் போட்டிருப்பாங்க.
இதுதான் ஃபயர் எக்ஸ்டிங்கைசர். ஓகே, ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. they pump and send water on the affected part of the building. ஸோ affected part of the buildingனா அங்கே வந்து இந்த மாதிரி தண்ணியை வந்து நம்ம ஸ்பீடாக விடும்போது அதை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணும். they shift people and properties to the safer place. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பீப்புளையும் அவங்க ப்ராப்பர்ட்டிஸையும் சேஃபர் பிளேஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. how do they save the people who are trapped in fire? ஸோ trappedன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அந்த இடத்துல வந்து பீப்புள் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அவங்கள எப்படி சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறான். பீப்புள் வித் பர்ன்ஸ் ஆர் சென்ட் இன் த ஆம்புலன்ஸ் டு த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த மாதிரி மாட்டிக்கிட்டவங்களை என்ன பண்ணுவாங்களாம், ஆம்புலன்ஸ், ஸோ ஆம்புலன்ஸ் தெரியும் இல்லையா, அதில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு சென்ட் பண்ணுவாங்க. திஸ் வெஹிக்கிள் கண்டெய்ன்ஸ் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் எய்ட். ஸோ அந்த ஃபயர் என்ஜின் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுறதுக்கான எல்லா திங்ஸுமே அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The victims are admitted in the hospital and given treatment. ஸோ விக்டிம்ஸ் எல்லாமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அவங்க மதர் ரிப்ளை பண்ணுறாங்க, வெண்ணிலா ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த பில்டிங்கில் ஃபயர் ஆக்சிடென்ட் அக்யூர்ட் ஆகிருக்கு. ஸோ அங்கே உள்ளவங்கெல்லாம் காப்பாற்றிட்டுருக்காங்க, ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி திஸ் இஸ் ஒன் ஆக்டிவிட்டி, ஓகே 135 இருக்குது. இது ஒரு ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி எப்படின்னு பார்க்கலாம். ஆக்டிவிட்டி, நர்ஸ் இஸ் அ பர்சன் ஹூ அசிஸ்ட் த டாக்டர். ஸோ நர்ஸ்னால் யார், டாக்டருக்கு அசிஸ்ட் பண்ணுறவங்க. டாக்டர் மெயினாக இருப்பாங்க, டாக்டர் சொல்கிறதுல நர்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, நமக்கு டேப்லெட்லாம் எழுதி கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க. அண்ட் டேக்ஸ் கேர் ஆஃப் த பேஷண்ட்ஸ். பேஷண்ட்ஸ் வந்து கேர் பண்ணிப்பாங்க. கம்ப்ளீட் த பிலோ ஆக்டிவிட்டி வித் த வேரியஸ் டியூட்டிஸ் ஆஃப் அ நர்ஸ். ஸோ இங்கே வந்து ஒரு 2 ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே நர்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க என்னென்ன மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு இந்த ஆக்டிவிட்டியை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டிச்சஸ் த wound. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ எதாவது அடிபட்டு ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருந்தால் அந்த ஸ்டிச்சஸை வந்து நர்ஸ் தான் போடுவாங்க. ஸோ அதுதான் இவங்க ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. இன்ஜெக்ட்ஸ் த பேஷண்ட்ஸ். பேஷண்ட்ஸ்க்கு வந்து இன்ஜெக்ஷன் போட வேண்டியதுதான் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ஆக்டிவிட்டி நம்ம தான் ஃபில் பண்ணணும். இதோட பேஜ் நம்பர் 135. ஓகே, ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் இதெல்லாம் take care the patients. Okay, next one, take care the patients. இது எழுதிக்கோங்க, அவங்க புக்கில் இந்த பாக்ஸ் இருக்குது, பாக்ஸில் ரைட் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் பக்கத்தில் கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டேப்லெட் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ டேப்லெட் to the patients. Give tablet to the patients. So stitches போடுவாங்க, இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, பேஷண்ட்ஸை கேர் பண்ணிப்பாங்க, தென் டேப்லெட் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நர்ஸோட டியூட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்ஃபன்ஸில் நம்ம பார்த்தது ஃபயர் ஃபைட்டர், இப்போ நம்ம பார்த்துக்கிறது நர்ஸ். சாமுத்ரா, கேன் எவ்ரி ஒன் கோ இன் திஸ் வெஹிக்கிள்? ஸோ எல்லாருமே இந்த வெஹிக்கிளில் போக முடியாது. ஃபயர் என்ஜின் பற்றி கேட்குறான். திஸ் வெஹிக்கிள் இஸ் மென்ட் ஓன்லி ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன் நீட் ஆஃப் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த வெஹிக்கிளில் வந்து எல்லாருமே போக முடியுமா அப்படின்னு கேட்குறா. எல்லாருமே இந்த வெஹிக்கிளில் போக முடியாது. யாரால் போக முடியும், யாருக்கெல்லாம் எமர்ஜென்சியாக ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதோ, எமர்ஜென்சியில் இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் போக முடியும்னு சொல்கிறான். எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்னா என்னன்னு சமுத்ரா கேட்குறான். இட் இஸ் நீடட் பை பீப்புள் ஹூ லிவ்ஸ் ஆர் இன் டேஞ்சர், ஹூ லைவ்ஸ். யாரோட உயிரெல்லாம் ரொம்ப டேஞ்சராக இருக்கோ அவங்கெல்லாம் இந்த வண்டியில் போகலாம். லைக் பீப்புள் ஹூ சஃபர் ஃப்ரம் ஹார்ட் அட்டாக், ஃபெயிண்ட், அனேபிள் டு வாக், ஃபால் விக்டிம் இன் டு ஆக்சிடென்ட் அண்ட் ஸோ ஆன். ஸோ யாரெல்லாம் போகலாம்,
இப்போ நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், ஃபெயிண்ட் மயக்கமாக இருப்பாங்க, அன்னேபிள் டு வாக் நடக்க முடியாது, ஃபால் விக்டிம் டு ஆக்சிடென்ட்ஸில் கீழே விழுந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த வண்டியில் போகலாம். ஸோ இது ஹாஸ்பிட்டல், இது ஆம்புலன்ஸ், இவங்க வந்து டாக்டர் இருக்காங்க, நர்ஸ் இருக்காங்க, இங்கே ஒரு ஆக்சிடென்ட்டில் ஆகி நடக்க முடியாத ஒருத்தவங்க இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இது ஹாஸ்பிட்டல். How does one get treatment in this vehicle? We do not get treatment, but we can get first aid. So first aid ஃபஸ்ட் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எய்ட்னா ட்ரீட்மெண்ட். ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணுவாங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கீழே வந்து ரொம்ப பிளட் வருதுன்னு வச்சுக்கோங்க, கையிலையோ காலையோ, அவள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு டெட்டாலோ ஏதோ ஒன்று வச்சு அதை க்ளீன் பண்ணி சின்ன கட்டு மாதிரி போட்டு தான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா. ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோராக நம்மளே பண்ணுறது, வீட்டில் இருக்கிறவங்களோ உங்கள் பேரண்ட்டோ நெய்பர்ஸோ யாராவது பண்ணுவாங்க இல்லையா, ட்ரீட்மெண்ட் டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுக்குறது தான் ஃபர்ஸ்ட் எய்டு. ஃபஸ்ட்டு கொடுக்குறதுனால ஃபர்ஸ்ட் எய்ட். ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் எய்ட். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் எய்ட்னா என்னென்னு கேட்டிருக்கான், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எய்ட் என்னென்னு. First aid is a life-saving treatment that is given before the actual treatment of a victim. ஸோ ஃபர்ஸ்ட் எய்டுங்கிறது லைஃப் சேவிங் ட்ரீட்மெண்ட் தான். நிறைய பேர் இப்போ நிறைய மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்டு இருக்குது. இப்போ ஒரு ஸ்னேக்கு, ஸ்கார்பியோ இது மாதிரி எல்லாமே கிடச்சா அதுக்கு கூட ஃபர்ஸ்ட் எய்டு இருக்குது. ஸோ ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப லைஃப் சேவிங் ட்ரீட்மெண்ட் தான். எப்போ கொடுப்பாங்கன்னா ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆக்சுவல் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி கொடுக்குறது தான் ஃபர்ஸ்ட் எய்ட். திஸ் ஆம்புலன்ஸ் கண்டைன்ஸ் ஏ டாக்டர். ஸோ ஒரு ஆம்புலன்ஸ்னு வந்துச்சுன்னா அதில் யார் இருப்பாங்க, ஒரு டாக்டர், நர்ஸ் அண்ட் ஆல் த ஃபர்ஸ்ட் எய்ட் டிவைசஸ் அண்ட் மெடிசின்ஸ். ஸோ என்னெல்லாம் இருக்கும், ஒரு டாக்டர் இருப்பாங்களாம், ஒரு நர்ஸ் இருப்பாங்களாம். அந்த இன்சைட் த ஆம்புலன்ஸ் என்ன இருக்கும்னா ஆல் த ஃபர்ஸ்ட் எய்ட் டிவைசஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் எய்டுக்கு என்னென்னலாம் தேவை, என்னென்ன நீடட், அது எல்லாமே ஆம்புலன்ஸ்குள்ளே இருக்கும், மெடிசின்ஸ் கூட இருக்கும் அப்படின்னு மதர் வெனிலா சொல்கிறாங்க. ஹவு கேன் ஒன் கால் த ஆம்புலன்ஸ். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நம்பர் தெரிஞ்சிருக்கும், 108. ரொம்ப யூஸ்வலாக வில்லேஜில் வி யூஸ் டு கால் 108 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எமர்ஜென்சியாக ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வேணும்னா உங்கள் மொபைலில் வந்து ஃப்ரீ கால் தான், ஓகேவா. ஹெல்ப்லைன் வந்து ஃப்ரீ ஹெல்ப்லைன் தான். நீங்கள் 108 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ஆம்புலன்ஸுக்கு வந்து கனெக்ட் ஆகும். நீங்கள் சொல்கிற இடத்துல ரொம்ப சீக்கிரமே ஆம்புலன்ஸ் வந்து வந்துடும். ஸோ 108ங்கிற நம்பர் நீங்கள் எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். If it is emergency, you can call. You can use this number to call the ambulance. Okay, so 108. Okay, இப்போ நம்ம பார்க்க போகிறது குட் சாமரிட்டன் லா. குட் சாமரிட்டன்ங்கிறது ஒரு லா. ஸோ அதில் குட் சாமரிட்டன் லான்னு என்னென்னு பார்க்கலாம். Good Samaritan law was executed by central government in the year of 2014. ஸோ இது என்ன, இந்த லா வந்து எக்ஸிக்யூட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இந்த இயர் ஆஃப் 2014 டு safeguard those who help the victims of accidents and other calamities. ஸோ எதுக்காக இந்த குட் சாமரிட்டன் லா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சேஃப்கார்டு, யாருக்காவது வந்து அடிபட்டுருச்சு, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஆனால் அதை எப்போயாவது ரொம்ப எமர்ஜென்சி இருந்தாங்கன்னா அப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்காக உருவாக்குனது தான் இந்த குட் சாமரிட்டன் லா. ஸோ அக்கார்டிங் டு திஸ் லா இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி பர்சன் கேன் ஹெல்ப் த விக்டிம் அண்ட் அக்கம்பனி வித் ஹிம் ஆர் ஹிட்ஸ் டு த ஹாஸ்பிட்டல். யாருக்காவது இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அக்கம்பனி கூடயே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணலாம் அவங்கள. த பர்சன் need not reveal his her name or pay for the victim's treatment. ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இப்போ யாராவது ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகியிருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலாம். அட்மிட் பண்ணிவிட்டு உங்களோட நேமையோ இல்லை நீங்கள் வந்து அவங்களுக்கு பே பண்ணணும் எந்த அவசியமே கிடையாது. திஸ் லா ஹெல்ப்ஸ் த பீப்புள் டு கம் ஃபார்வர்ட் டு ஹெல்ப் அதர்ஸ் who are in need without the fear of police ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குட் சாமரிட்டன்ங்கிறது வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, ஒருத்தவங்க ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கு, ஓகே, இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலாம். ஸோ அட்மிட் பண்ணிவிட்டு உங்களோட நேமையும் நீங்கள் அதுக்கு வந்து பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஏன் இந்த சாமரிட்டன் லா வந்துச்சுன்னா,
முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஒருத்தவங்க வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் யாராவது அட்மிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட நேம் கேட்பாங்க, அவங்கள நிறையா டைம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அவங்கள கண்டுக்காமல் நிறைய பேர் போக ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த சாமில்டன் லாவை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் அட்மிட் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து உங்களோட நேம் ரிவீல் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அவங்கள அட்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, முன்னாடி வந்து எல்லாரையுமே அட்மிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஓன்லி இந்த குட் சாமில்டன் லாவோட யூஸ் இது தான். யார் அடிபட்டிருந்தாலும் யார் வேணாலும் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எந்தெந்த இதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த வெஹிக்கிளுக்கு என்ன நம்பர் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 108ங்கிறது ஆம்புலன்ஸ் அப்படின்னு. ஓகே, தென் 100 பார்த்தீங்கன்னா ஃபயர் என்ஜின், தென் 101 போலீஸ். ஸோ இதெல்லாம் எமர்ஜென்சி நம்பர். ஸோ எமர்ஜென்சி நம்பர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரீ ஹெல்ப்லைன் தான். அவங்க ஃபோனில் வந்து பேலன்ஸ் இல்லைனாலுமே இந்த நம்பருக்குலாம் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எமர்ஜென்சி நம்பருங்கிறது போகும், அவங்கள வந்து உங்களால் காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ 108 இஸ் ஃபார் ஆம்புலன்ஸ், 101 இஸ் ஃபார் police and 100 for fire engine. Okay, you have to do the activity in your book, page number 136. Okay, Samudra, what building is this? Mother, this building is built to extend the market. So அங்கே வந்து ஒரு பில்டிங், ஆக்சுவலி நம்ம சொல்லியிருக்கோம்ல, இவங்க வந்து ஒரு மார்க்கெட் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே ஒரு பில்டிங் பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சாமுத்ரா கேட்குறா இது என்ன பில்டிங்னு. ஸோ மார்க்கெட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக அந்த பில்டிங் வந்து வச்சுருக்காங்கன்னு அம்மா ரிப்ளை பண்ணுறாங்க. வாட் இஸ் த பில்டிங் பில்ட் ஃபார்? எதுக்காக? இட் இஸ் பில்ட் அஸ் ஸோ ஆஸ் த ப்ரொடெக்ட் பீப்புள் அண்ட் ட்ரேடர்ஸ் ஃப்ரம் சன்ஷைன் அண்ட் ரெயின்ஃபால். ஸோ மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸிமம் ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்கும். நம்ம ஊர்லேயுமே அப்படி தான் ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி பில்டிங் கட்டும்போது அங்கே உள்ள ட்ரேடர்ஸ் அண்ட் பீப்புள், அங்கே சந்தையில் விற்கிறவங்கலாம் இருப்பாங்க இல்லையா, கடைக்காரவங்க, அவங்கெல்லாம் வந்து சன்ஷைன், வெயிலில் மழையில் இல்லாமல் அவங்கள வந்து கரெக்டாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக இந்த பில்டிங் வந்து கட்டிகிட்ருக்காங்கன்னு அம்மா சொல்கிறாங்க. ஹூ பில்ட் திஸ் பில்டிங்? ஸோ இந்த பில்டிங்கை வந்து யார் கட்டித்தராங்க அப்படின்னு கேட்குறாங்க. as a civil engineer built it. ஸோ சிவில் இன்ஜினியர் தான் வந்து இதை பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அம்மா சொல்கிறாங்க. he gave structure and design to the building. ஸோ இவர் தான் சிவில் இன்ஜினியர் தான் ஒரு ஸ்ட்ரக்சரும் டிசைனும் இந்த பில்டிங் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர்ங்கிறது இந்த பில்டிங் வந்து என்ன ஷேப்பில் வரும், என்னென்ன மாதிரிலாம் செட் பண்ணலாம், எந்த இடத்துல இத்தனை ஷாப் மாதிரி வைக்கலாம், எந்த இடத்துல ஓப்பன் ஸ்பேஸ் விடலாம், நடக்கிறதுக்கு எங்கே ஸ்பேஸ் விடலாம், அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்குறது, டிசைன் வந்து கொடுக்குறது ஒரு சிவில் இன்ஜினியர் தான் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. சாமுத்ரா, does a civil engineer design a house? ஸோ சிவில் இன்ஜினியர் வந்து ஹவுஸ் கூட டிசைன் பண்ணுவாங்களான்னு சாமுத்ரா கேட்குறான். எஸ், அஃப்கோர்ஸ், he designs houses, schools, colleges, bridges, multi-story buildings, temples, settlements, shops, factories and so on. Buildings are constructed using a plan made by a civil engineer. ஸோ எல்லாத்தையுமே பிளான் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்கூல், காலேஜஸ், பிரிட்ஜஸ், பில்டிங்ஸ், டெம்பிள்ஸ், ஷாப்ஸ், ஃபேக்ட்ரிஸ், நிறைய எல்லாமே வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்னா சிவில் இன்ஜினியரோட பிளானை பேஸ் பண்ணி தான் ஒரு பில்டிங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்னு அம்மா சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், இங்கே தான் வந்து அந்த பில்டிங், இங்கே வந்து ஓப்பன் ஸ்பேஸில் வந்து மார்க்கெட் இருக்கா, இங்கே பாருங்கள் பில்டிங் மாதிரி கட்டிகிட்ருக்காங்க. ஸோ இதை தான் வந்து சாமுத்ரா கேட்டிருக்கா. இவர் தான் சிவில் இன்ஜினியர். இங்கே வந்து ஒர்க் போயிட்டுருக்கு, பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சாமுத்ரா, ஓ ஐ சி மா, why are we going through this mud path? This is not our regular route. ஸோ வந்து வந்து நம்ம இங்கே இப்போ வந்து ஒரு இந்த மண் ரோடில் போயிட்டுருக்கோம். இது திஸ் இஸ் நாட் மை ஆர் ரெகுலர் ரூட் அப்படின்னு கேட்குறா சாமுத்ரா. ஓகே, ஸோ கேட்குறேன், திஸ் இஸ் நாட் ஆர் ரெகுலர் பேத், ஏன் நம்ம இந்த மண் ரோட்டில் போகிறோன்னு சாமுத்ரா கேட்குறேன். ரிப்பேர் ஒர்க் இஸ் கோயிங் ஆன் இன் ஆர் யூஷுவல் தார் ரோடு. ஸோ நம்ம யூஸ்வலாக போவோம் இல்லையா, அந்த ரோட்டில் வந்து ரிப்பேர் ஒர்க் போயிட்டு இருக்குது அந்த தார் ரோடில், அதனால தான் நம்ம இந்த பக்கம் வர்றோன்னு கேட்குறேன். ஆர் தீஸ் ரோட்ஸ் லேட் ஃபார் அஸ்?
ஸோ இந்த ரோடில் நமக்காக போடுறாங்களான்னு கேட்குறான். எஸ் அஃப்கோர்ஸ் ஃபார் அஸ், நமக்காக தான். த ரோட்ஸ் ஆர் லேட் பை ரோட் ஒர்க்கர்ஸ். இந்த ரோட்ஸ்லாம் வந்து யார் போடுறான்னா ரோட் ஒர்க்கர்ஸ் டு மேக் ட்ராவல் ஈஸி ஃபார் த பெடஸ்ட்ரியன்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ். ஸோ பெடஸ்ட்ரியன்ஸுங்கிறது நடந்து போவாங்க, ரோடில் 2 சைடு நடந்து போவாங்க. நிறைய டைம் பார்த்துக்கலாம், நம்ம கூட நடந்து போயிருக்கலாம். ஸோ அவங்க தான் பெடஸ்ட்ரியன்ஸ். வெஹிக்கிள்ஸ்னால் வண்டியில் போகிறவங்க. ஸோ இந்த ரோட் ஒர்க்ஸ் வந்து ரோடெலாம் எதுக்கு போடுறாங்கன்னா ட்ராவலிங் வந்து ஈஸி பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சாமுத்ரா, லுக் அட் த எய்தர் சைட் ஆஃப் திஸ் வே. Why what is special? Don't you think the green fields are beautiful? Yes, they are. Who are the people working here? So next week வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது ஃபார்மர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக் பார்த்து தான் நம்ம ரீகால் பண்ணலாம். ஃபார்மர்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்தது மட்டும் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் சாமுத்ரா அண்ட் வெண்ணிலா மார்க்கெட் போயிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தது ஃபயர் ஃபைட்டர்ஸ். ஸோ ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து ஒரு இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் எமர்ஜென்சி டைம்லேயும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தது டாக்டர் அண்ட் நர்ஸ் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் அதோட அவங்க என்ன பண்ணுறாங்க, டாக்டர் என்ன பண்ணுறாங்க, நர்ஸ் என்ன பண்ணுறாங்கங்கிற பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆம்புலன்ஸோட யூஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் குட் சாமரிட்டன் லா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதோட யூஸ் என்னன்னு பார்த்தோம். இந்த 3 வெஹிக்கிள்ஸோட நம்பர் பார்த்தோம். 101 எதை மீன் பண்ணுது, 100, 108 எதை மீன் பண்ணுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் சிவில் இன்ஜினியர். ஓகே, சிவில் இன்ஜினியர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ரோட் ஒர்க்கர்ஸ். இவங்க எல்லாத்தையும் பற்றி இவங்கள தான் ஆர்ஃபன்ஸ், கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம செகண்ட் பார்ட் பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு நம்ம எவாலுவேஷனை தேர்ட் பார்ட்டாக பார்க்கலாம். அதில் ஆஸ் யூஷுவல் நான் ஆன்சர் ரைட் பண்ணி உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிடுவேன். அதில் நீங்கள் அதை பார்த்து ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட கிளாஸ் எண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்பயுமே இந்த சேனலில் திவ்யா கர்ணன் அப்படிங்கிற சேனலில் இருக்கும். ஸோ உங்கள் ஃபோனில் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த லிங்க் வச்சு நீங்கள் எப்போ வேணாலும் இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.